ஹாய் எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 1 to 15 ஆர் 1 to 14 வந்துட்டு எப்படி இருக்க போகுது, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்க, உங்களுக்கு என்ன அந்த 15 டேஸில் நடக்க இருக்குது, அண்ட் தென் ஏஞ்சல் மெசேஜஸ், ஃபைனலி ஸ்பெஷலாக முருகருடைய மெசேஜ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, மூன், ஸ்டார், ஜஸ்டிஸ், ஸ்ட்ரென்த். ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மனக்குழப்பம் தெரியுது. அப்பப்போ வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. ஓகேவா? அண்டு ஒரு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாமல், இல்லை ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயத்தோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த நியாயம் கிடைக்குமா, கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்பப்போ வருது போகுது. ஏன்னா ஸ்டார் இருக்குது, மூணும் இருக்குது, மேஜர் அரக்கான கார்ட்ஸு, ஸ்ட்ரென்த்து, ஓ மை காட், 4மே மேஜர் அரக்கான கார்ட்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தெரியுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பெருசாக நடந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்பப்போ நம்பிக்கை வருது, அப்பப்போ நம்பிக்கை வந்துட்டு போயிடுது, மனக்குழப்பமாக இருக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு போராட்டம் தெரியுது. பொறுமையாகவும் இருக்கிறீங்க. ஓகே, அட் த சேம் டைம் மன வலிமை, பொறுமையாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுவே வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் தான். பட் என்னன்னா, அங்கே வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் போராடிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க செயல்கள் வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. லெசன்ஸ்னு வைங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக லைஃப் லெசன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க மூலமாக. அது மாதிரி உங்கள் மூலமாக அவங்களுக்கான லெசன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நிறைய உங்களுடைய எனர்ஜியை வந்துட்டு ஒரு உலுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் வந்து ஒரு திருப்தியற்ற ஒரு நிலை. ஓகே அப்படின்னு லெட் கோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சம்டைம்ஸ் நீங்கள் நினைக்கலாம். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து விட்டுறலாம், ஓகே லெட் கோ பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. பட் எனிஹவ் அவங்கள வந்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்கள் பர்சன் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் தப்பு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொண்டாந்து விட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்ஸ். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஈகோ இஷ்யூஸ் தெரியுது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படின்னா, அதே தான், என்ன பிரச்சனையாக வந்தாலும் அது நீங்கள் தான் காரணம், தான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு இதாக இருக்கலாம். பட் அவங்களும் ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு குழப்பங்கள் இருக்குது, இல்லை சாய்ஸஸ் இருந்தாலும் சாய்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு வந்து அவங்க ஸ்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனிஹவ் அந்த ஈகோ இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லை அவங்க வந்து உங்களை பிடிக்காத மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் எது பேசினாலும் அது வந்து தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு பட் உங்களை கொஞ்சம் காயப்படுத்திட்டு அந்த பக்கம் போயிட்டு உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம். சில குழப்பங்கள்னால அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய ஃபீலிங்ஸ். பட் அவங்க வந்து நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது இல்லையா, நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்குமா, நியூ பிகினிங் இருக்குமா அப்படின்ற ஒரு தேடலும் அவங்கள்ட்ட இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க ஸ்டில் வந்து உங்களை தான் வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, 5 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கனால அவங்க ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இன்னும் அவங்க ஃபீலிங்ஸ் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஒரு சான்ஸ் நம்ம எடுக்கலாம், இதை எப்படி வந்து சரி பண்ணுறது, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணுறாங்க. ஓகே, வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் அப்ஹீவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
ஷாக்கிங் நியூஸ். மேபி அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் அவங்க காதுக்கு போயிருக்கலாம். அது மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இது யாருக்கும் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இல்லையா மெசேஜு. ஸோ ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக தெரியுது ஒரு சிலருக்கு. அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட அப்படின்னு பார்ப்போம். 1 செகண்ட். 5 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் அப்படின்றதுல கொஞ்சம் விலகி இருக்கலாம். கொஞ்ச காலம் ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போகலாம்னு நினைக்கலாம். ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்கலாம், நீங்கள் ஒரு நியூ லவ் நோக்கி கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. இட் மே பி ஃபார் சம் ஓகேவா. ஒரு சிலருக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. மித்த பேர் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த பிரேக்கப் வந்து சரியாகி ரீயூனியன் வேணும் அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்ச நாள் விலகி இருப்போம், ஸோ தட் நமக்குள்ளே ஒரு ரீயூனியன் வந்து ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அதே தான் தெரியுது நமக்கு. செல்ஃப் அப்சர்வ்ட், நார்சிசிஸ்ட், ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப், லவ் பாம்பிங். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? what do you want from them? மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணலாம் ஒரு சிலருக்கு நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணுற மாதிரி. அந்த சைடில் இருந்து வருமா லவ்? இந்த ஒரு ஆமாம் அப்படி தான் இங்கே இருக்குது. ஸோ அப்படி ஒரு சிலர் அந்த சைடில் இருந்தும் லவ் வருமா, இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகுமா அப்படின்ற நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. பாம் ட்ரீ வந்திருக்கு, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் விரும்புகிறது வந்து க்ரோத், இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோத்து, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்க. ஓகே, உங்கள் பர்சன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டெம்பரன்ஸ், லவ்வர்ஸ், டெவில், மஜிஷியன். அவங்க வந்து என்ன எஃபோர்ட் போடுறாங்கன்னா, நிறைய அவங்களும் கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதில் அவங்க ஹீல் ஆகிட்டுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும், இது வந்து ஹீல் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான எஃபோர்ட் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கலாம். சப்போஸ் உங்கள் சைடு தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் கோவமாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை நடந்து முடிந்த விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகி இந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்க முடியாமல் அவங்க திணறிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் டெசிஷன் எடுக்கிற எஃபோர்ட் போடணும்னு நினைக்கலாம், இல்லைனா அவங்க எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, டாக்கிங். Oh my god, 1 second. Awaited message arrives. ஓகே, டெக்ஸ்ட்டு, கால், இமெயில். ஸோ அவங்க எதிர்பார்க்குறாங்களே உங்கள்கிட்ட இருந்து கால் வரணும், டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரணும், உங்கள்கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குவா. வெட்டிங் ரிங். மேரேஜ் பண்ணிக்கணும் தான் நீங்களும் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க, அவங்களும் வந்துட்டு அந்த ஒரு மேரேஜ் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பட் அதுக்கு இந்த டெவில் வச்சு பார்க்கும்போது மேபி அவங்கள சுற்றியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, முடிவெடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மெஜிஷியன் இருக்கிறனால எஃபோர்ட் போட்டு அந்த விஷயங்களை தாண்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, மிதுனம். யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு 15 டேஸில் என்ன தர இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எம்பரர், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஹேங்மேன், 8 ஆஃப் ஸ்வாட்ஸ், 8 வருது பாருங்கள், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் நடக்குமா நடக்காதா அப்படி இருந்த விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படலாம். அதுக்கேற்ற ஒரு பிளானை நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா ஆப்ஷன் இருக்க வரும், புதிய ஆப்ஷன்ஸும் வரலாம், நியூ பர்சனும் உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு மணி விஷயத்தில் உங்களுக்கு மேபி நிறையா
பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தெரியுது. அண்ட் அதாவது பாஸ்டையே நினச்சி கவலைப்பட்டுட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே. அண்ட் இன்னொன்று கவனமாக இருக்கணும். பிகாஸ் தேர்ட் பார்ட்டிஸ்னால் நீங்கள் வந்து உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதுலேருந்து கூட நீங்கள் வெளியில் வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஸோ சப்போஸ் உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபுல் எனர்ஜி இருக்குது. ஃபைனலி யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து என் லைஃப்பை நான் வாழ்ந்து பார்க்குறேன் அப்படின்ற ஒரு லைட் எனர்ஜி அது வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் உங்கள் பர்சனுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே. சிலருக்கு அதுக்கான எஃபோர்ட் அவங்க போடுவாங்க. எனிஹவ் கொஞ்சம் ஸ்டபர்ன் கேரக்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. அவங்க எடுக்கிற முடிவு தான் சரியானது. அவங்க சொல்கிறது தான் கேட்டு ஆகணும். ஆனால் அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எம்பரராக இருக்கனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அவங்க வச்சுப்பாங்க. ஓகே. அதுதான் வந்து அவங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அண்ட் தென் அந்த ஸ்டெபிலிட்டி நோக்கி அவங்க ஒரு எஃபர்ட் போடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. சில பேருக்கு வந்து கண்டிப்பாக நியூ கமிட்மெண்ட் ஏற்பட நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிச்சுவேஷனில். ஓகே. உங்களுக்கு வந்து இப்போது நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வாவ், அகெயின் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இல்லை, இது ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏற்கனவே நமக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது ஸ்ட்ராங்காக தெரியுது. வெரி குட். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஏற்பட போகுது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ சரி, இல்லை கரியர்லேயோ சரி, எதை நினச்சி நீங்கள் கனவு கண்டுட்ருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். அண்டு பாருங்கள், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், கிஃப்ட்டு, ஏஞ்சல் கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து தரப்போகிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகே. ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாரங்களாக இருக்க போகுது. அதை நீங்கள் நன்றி உணர்வோடையும் பணிவோடையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் சில பேருக்கு உங்கள் பர்சன்ட்டு கூட ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் ஆர் எனி கிஃப்ட் யூ கேன் கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். எஸ், எல்லாமே நமக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. எஸ், இங்கே 6 ஆஃப் பென்டக்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மூலமாக வந்து ஒரு நியூ பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏற்படலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்கள் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதோ வெளிப்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்களோ அவங்களோ. ஓகே. நைஸ். ஸோ ஏதாவது நீங்கள் கொஷின் கூட நினச்சிக்கலாம். இது வந்து ஏஞ்சல் ஆன்சர்ஸ் இந்த கார்ட்ஸு. உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த நியர் ஃப்யூச்சர். ஓகே. கூடிய சீக்கிரம், விரைவில். ஓகேவா. இந்த நியர் ஃப்யூச்சர் பக்கமாக தான் இருக்குது. உங்கள் கேள்விக்கான ஆன்சர்ஸ் எஸ் அப்படின்றது தான் கிடைக்குது. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை வைங்க அப்படின்றாங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சலை கேளுங்க, இல்லை உங்கள் குல தெய்வத்தை வேண்டுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்திட்ட கேளுங்க, ஹெல்ப்பு கேளுங்க. அவங்க வந்து நம்பிக்கையோடு கேளுங்க, அவங்க ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு தருவாங்க. இந்த நியர் ஃப்யூச்சர் ஒரு நல்ல ஒரு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் அமைய போகுது. ஓகேவா. ஸோ இதில் என்ன நமக்கு ரொமான்ஸ் அகெயின் உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. ரொமான்ஸ் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வருது. ரைட். அதுக்கான ஒரு அட்டென்ஷனை நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே. அட்டென்ஷன் மீன்ஸ் கவனிங்க. அதுக்கான அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ஹூ யூ ஆர்.
செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் யார் அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் கண்டிப்பாக நேசிச்சே ஆகணும். You are divine, delightful and deserving of wonderful things life has to offer. ஸோ நீங்கள் அதுக்கு எல்லாமே தகுதியானவங்க தான். வாழ்க்கை பல அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். நீங்கள் ஏன் உங்களை குறைச்சி நினச்சிக்கிறீங்க? சில பேர் அப்படி நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களையும் நீங்கள் கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த ரொமான்ஸ் இதையும் சேர்த்து பார்க்கும்போது செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஜஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யூ, ரைட்? உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுங்க. ஓகே, முருகர் மெசேஜ் என்னன்னு பார்த்துருவோம். சரணாகதி பலன் கிட்டும். அவரை நம்பினவங்கள அவர் விடுறதில்லை, சரியா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களே நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. இல்லை இதுவரை சரண்டர் பண்ணியிருப்பீங்க, அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் உங்களை கைவிட்டாலும் இவர் உங்களை கைவிட போகிறதில்ல. நீங்கள் செய்த தர்மம் கைவிடாது. அதனால் நம்பிக்கையோட தர்மம் பண்ணுங்க. ஓகே, ரைட். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸுமே வந்தது. நீங்கள் ஏதாவது தர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை மறந்துருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பண்ணுங்க. ஓகே, எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கூட முருகர் எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார். அப்படி சொல்கிறார் உங்களுக்கு. தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் கவனிங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேவை செய்யுங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய கவலையிலே பேரண்ட்ஸை கவனிக்காமல் இருக்கிறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ தட் அது மூலமாகவும் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மிதுன ராசிக்காரர்கள், உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.